வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக அதே நேரத்தில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஒரு பட்டர் சிக்கன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் பிரியாணி பீஸை விட கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம வாங்கிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட கூடவே கெட்டியாக இருக்கிற மாதிரி 2 ஸ்பூன் தயிர், அதோடைய நமக்கு பவுடர் பண்ண மசாலாஸு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், காரத்துக்கு 1 ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதிலிருந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே உப்பு, சிக்கனுக்கும் இந்த மசாலாஸுக்கும் தேவையான அளவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சாறை நம்ம இதில் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கிறோம். பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் அரை பழம் பிழிஞ்சு ஊற்றினா போதும். இந்த சாறை இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்து இந்த மசாலாஸ் எல்லாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துட்டு இதை ஒரு 1/2 hour to 2 hours மேரினேட் பண்ணணும். 1/2 hour அப்படின்னு சொல்கிறது, நம்ம போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருந்தோம் அப்படின்னா 1/2 hour மேரினேட் பண்ணால் போதும். இதில் போனோடு இருக்கிறதுனால இதை மினிமம் 1.5 hours to 2 hours நம்ம மேரினேட் பண்ண எடுத்து வச்சிடலாம். இது இங்கே மேரினேட் ஆகிட்டுருக்கிற கேப்பில் ஒரு வானலில் 1 ஸ்பூன் பட்டர், அதோட கூடவே 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் போட வேண்டிய மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 பிரியாணி இலை, அதாவது பே லீஃப்னு சொல்கிறத 2 ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே சின்ன துண்டு ஜாதிபத்திரி, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாமே நல்லா சூடேறுற வரைக்கும் நம்ம ஒரு தடவை இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் 3லேருந்து 4 பெரிய வெங்காயம், பெருசாக இருந்தால் 3 வெங்காயமே போதுமானதாக இருக்கும். சின்னதாக இருந்தால் 4 பெரிய வெங்காயத்தை ஒரு ரஃப்பாக நமக்கு பெரிய பெரிய துண்டுகளாகவே நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் 4லேருந்து 5 பச்சை மிளகாயை 1-2 கட் பண்ணி போடுறதுனாலும் சரி, இல்லை முழுசாக போடுறதுனாலும் சரி போட்டு இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப்பு முந்திரி பருப்பு, ஒரு 1/4 கப்பு கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷாக நம்ம தழைகள் மட்டும் ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி நம்ம தண்டோடு போட்டாலும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி, அதாவது மீடியம் சைஸில் இருக்க 5 தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கூடவே 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், நம்ம நார்மல் மிளகாத்தூளாக இருந்தால் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், போட்டுட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி சிக்கனில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதோட 5 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால காஷ்மீரி மிளகாத்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் போடலாம், மற்றதாக இருந்தால் நம்ம 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி இது எல்லாமே சூடேறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மசாலாஸுக்கு தேவையானது, ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், நல்லா மூடி போட்டு மினிமம் 3லேருந்து 4 நிமிஷம் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கிறது. பச்சை மிளகாவும் நல்லாவே சாஃப்டாகவே வெந்திருக்குது. அந்த முந்திரி பருப்பு எல்லாமே நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம சிக்கன் எல்லாமே நல்லா மேரினேட் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில், அதோட கூடவே 1 ஸ்பூன் பட்டர் போட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே ஒன்றா இதில் ப்ளேஸ் பண்ணி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை நமக்கு ரொம்பவே ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 50 to 60% நமக்கு ஃப்ரை ஆகி வந்தால் மிச்சம் இருக்கிறது நமக்கு கிரேவியோடு சேர்ந்து வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி போட்டு பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம பெரட்டி போட்டு நம்ம வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை எல்லாமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்து நம்ம திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு இன்னொரு பக்கமும் வெந்து வந்துடும். நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிற சிக்கன் துண்டுகளையும் நம்ம செகண்ட் பேட்சாக இதே பட்டர் எண்ணெய் இதுவே போதுமானதாக இருக்கும், இதிலே நம்ம ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம
நெக்ஸ்ட்டு பேட்சை இந்த மாதிரி அடுக்கிட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதையும் திருப்பி போட்டு இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் எந்தளவுக்கு வெந்திருக்குதோ அந்தளவுக்கு இதில் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா சிக்கன் துண்டுகளையும் இதிலேயே நம்ம எகெயின் போட்டு கொஞ்சம் சூடேற விட்டுட்டு மேலே ஒரு ஸ்பூன் பட்டரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம். இந்த சூட்லேயே நமக்கு அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகி அந்த சிக்கனோட அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்பவே அருமையாக வருங்க. இந்த மாதிரி பட்டரை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வணக்கி வச்சிருந்த மசாலா எல்லாம் நல்லாவே ஆறி இருக்குது. நான் இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே அந்த மசாலா அதாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ என்ன தான் ஃபைனாக அரைஞ்சிருந்தாலும் அதில் அந்த பிரியாணி இலையெல்லாம் போட்டதுனால அந்த ரெசிடியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் அதில் இருக்கும். அந்த தரியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நமக்கு நல்ல க்ரீமியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வணக்கின வாணல்லையே நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபில்ட்ரு ஆகிற மிக்சரை பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டான டெக்ஸ்சரில் கிடச்சிருக்குதுன்னு. பெரிய வடிகட்டி இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரே பார்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஃபில்ட்ரு பண்ணும்போது இவ்வளோ நமக்கு வந்து அதிலேருந்து கசடு கிடச்சிதுங்க. இதை நம்ம வேஸ்ட்டு தாங்க, நம்ம இதை தூக்கி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நான் இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக வந்திருக்கும் நமக்கு. இதுதான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற பட்டர் சிக்கனோட கிரேவியோட ஸ்மூத் டெக்ஸ்சரோட ரகசியம். இந்த மாதிரி தாங்க நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் தாபாலெல்லாம் நமக்கு வந்துட்டு பட்டர் சிக்கன் கிரேவி பண்ணுவாங்க. இப்போ இந்த கிரேவியை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இது ஆல்ரெடி எல்லாமே வெந்த மசாலாஸு. அதனால் இதை லைட்டாக சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்ந்து மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நமக்கு நல்லா சூடேறி வந்தால் போதுமானதாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கலந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி நமக்கு பட்டர் சிக்கன் கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவை. ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணி நம்மளுடைய கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சுங்க. அந்த வாசனையே அவ்வளோ அலாதியாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கசூரி மேத்தி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதோட ஃப்ளேவர் தாங்க நமக்கு ஃபைனலாக நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். போட்டுட்டு நமக்கு ஃப்ரெஷ் கொரியண்டர் லீவ்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. ஜஸ்ட் இதுவே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதுனால நான் கசூரி மேத்தி மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு நான் சுண்டை காய்ச்சின பால் ஒரு 50 ml இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவே பர்ஃபெக்டான டேஸ்ட்டை கொடுத்ததுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் இல்லை தாபா ஸ்டைல் பட்டர் சிக்கன் கிரேவி நம்ம வீட்டிலையே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை கூட கடையில் போய் பட்டர் சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படவே மாட்டாங்க. நான் இதை வந்து இன்றைக்கி சப்பாத்தியோட சர்வ் பண்ணுறேன். இது சப்பாத்தி, நான், ரோட்டி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.